ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய கலாச்சேத்ரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்சி வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். அதாவது இந்த கலாச்சேத்ரா ஃபவுண்டேஷனுங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை திருவான்மியூரில் தாங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய கலாச்சாரத்துறை அமைச்சகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் கீழே இயங்கக்கூடிய ருக்மணி தேவி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவான்மியூரில் வந்து ருக்மணி தேவி ஆர்ட்ஸ் காலேஜ் திருவான்மியூர்லேருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னென்ன ஜாப் வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பரதநாட்டியம், கர்நாடிக் மியூசிக், வீணா கர்நாடிக் மியூசிக், மிருதங்கம் கர்நாடிக் மியூசிக், வயலின் கர்நாடிக் மியூசிக் அண்ட் டீச்சர்ஸ் ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரதநாட்டியத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சியும், ஒக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சியும், வீணாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சியும், மிருதங்கத்துக்கு 3 வேக்கன்சியும், வயலினுக்கு 1 வேக்கன்சியும், டீச்சர்ஸுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, சமஸ்கிருதம் 4க்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பரதநாட்டியத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ பரதநாட்டியத்தில் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதாவது கலாச்சேத்ரா ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய டிப்ளமோவில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தா 60க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு இந்த ஜாபில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 20,000லேருந்து 36,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து 14 மணி நேரத்துலேருந்து 40 மணி நேரத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கர்நாடிக் மியூசிக் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து 4 கேட்டகரிக்கும் ஒரே எலிஜிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது டிப்ளமோ இன் கர்நாடிக் மியூசிக் நீங்கள் முடிச்சிருக்கணும், கலாச்சேத்ரா ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய இந்த டிப்ளமோ, அல்லது வந்து டிகிரி இன் கர்நாடிக் மியூசிக் வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிலிட்டி. அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் 5 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து 60ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 60 வயசுக்குள்ளே இருக்க யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்தளவு வந்து இந்த ஜாப்க்கு வந்து 20,000லேருந்து 36,000 வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வீக்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 ஹவர்ஸ் டு 40 ஹவர்ஸ், 14 மணி நேரத்துலேருந்து 40 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வீக்லி ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து லாங்குவேஜ் டீச்சர் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, சான்ஸ்கிரிட் மொத்தம் 4 லாங்குவேஜ் டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4க்குமான மொத்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ரெலவெண்ட் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஏ இங்கிலீஷ் ஆர் எம்ஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ் ஆர் எம்ஏ தமிழ், இது மாதிரி நீங்கள் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி ரெலவெண்ட் சப்ஜெக்டில், அதாவது தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, சான்ஸ்கிரிட்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 60. அதே போல் இந்த ஜாப்புக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் சம்ஸ்கிருத்துக்கு பொறுத்தளவுக்கு வந்து 30,000 பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்க்கு வந்து 16 மணி நேரமும், இங்கிலீஷ்க்கு 8 ஹவர்ஸும், தமிழுக்கு 8 ஹவர்ஸும், தெலுங்கு 8 ஹவர்ஸும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. அவங்க இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதிலே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கர்நாடிக் மியூசிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாகவும், லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கான அப்ளிகேஷன் தனியாகவும், பரதநாட்டியத்துக்கு தேவையான அப்ளிகேஷன் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸ்க்கு, அதாவது த டைரக்டர் கலாச்சேத்ரா ஃபவுண்டேஷன் திருவான்மியூர் சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து மே 31க்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு சென்னையில இருக்குது அப்படிங்கிறதுனால சென்னையில இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதாவது 38 மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண், பெண் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லா படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளா இருக்கும். நீங்க இந்த ஜாப்க்கு எலிஜிபிலிட்டின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உடனே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி, அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு போஸ்டல்ல அனுப்புங்க. அவங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எலிஜிபிளா இருந்துச்சுன்னா, அவங்க ஃபர்தர் இன்டர்வியூ ஆர் எக்ஸாமுக்கு உங்கள கால் பண்ணுவாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறொரு நல்ல வீடியோ ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.